என் உயிரான உயிர் சாதி சத்திரியரின சொந்தங்களே, என்கிட்ட நிறையா பேர் கேட்குற கேள்வின்னா, நீ அவ்வளோ பெரிய பணக்காரனும் கிடையாது. அப்புறம் நீ எந்த ஒரு கட்சிக்குமே நீ ஆதரவு கொடுக்கல. அப்புறம் உனக்கு எப்படி பணம் வருது? உனக்கு இந்த பணம் எங்கேருந்து வருது? பசங்களுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்குற. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நிறையா பகுதி ஊர்களுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, சத்திரியர் தொடர்பான பிரச்சாரமெல்லாம் பண்ணுற. இதுக்கு பணம் எப்படி இருந்து வருது உனக்கு? அப்படின்னு கேட்குறாங்க. அவர்களுக்கான என்னுடைய பதில் என்ன, நம்ப நான் என்னுடைய நம்பர் வச்சுருக்கிறவங்களாகட்டு, எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்களாகட்டு, நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்களே ஆகட்டு தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, சத்தியகிரி சொந்தங்களே, நான் எங்கேயுமே டூருங்கிறதே நான் ஒரு நாள் கூட போனது கிடையாது. நான் கடைசியாக டூர் போனது 2022 தான் போனேன். எங்கேயோ அது ஆலியார். ஏன் டூரே போனதில்லை. நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்றாங்க, வா போகலாம், இங்கே டூர் போகலாம், திருச்செந்தூர் போகலாம், வால்பாறை போகலாம், நம்ம மூணாறு இது போகலாம், டூரெல்லாம் போகலாம். நல்லா நான் என்னென்னா, அந்த காசுகள்லாம் நம்ம நான் என்னென்னா நம்ம தொழில் பண்ணுறதுனால, அந்த விவசாயம் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வரும். அந்த கொஞ்சம் வருமானமெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறனால அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம டூருக்கோ இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நம்ம போனோம்னா, நமக்கு காசு வராமல் பார்த்திங்கன்னா போயிடுச்சுன்னா, அப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிராமங்களுக்கு போய் பிரச்சாரம் சத்திரியர்கள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. அப்புறம் விளையாட்டு பொருள் கொடுக்குறக்கு, நம்ம பசங்களை இது பண்ணுறக்க சந்திக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு காசு இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்ம ஒரு இனத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோம், உரிமைக்காக, விழிப்புணர்வு அடையவங்களுக்காக. அதனால் இந்த ஆடம்பரமாக நம்ம பார்த்திங்கன்னா செலவு பண்ணால் அதுக்கான ஒரு இதுக்கு நம்ம கிடைக்காது. அதுக்கான ஏன்னா நம்ம மிகப்பெரிய பொருள் பணம் வசதி படைத்த நம்ம இதிலிருந்து நம்ம வரல. நம்ம விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இது நம்ம இது பண்ணிட்டு வரோம். அதனால நம்ம ஒவ்வொரு செலவும் பார்த்து பார்த்து நான் பண்ணி ஒருத்தங்க கூட கிண்டல் அடித்தாங்க, இப்போ பழைய துணியில் போட்டுருக்கிறான், இப்போ ரொம்ப இதுதான் இருக்கிறது, 3 சட்டை 4 சட்டை தான் இருக்க மாட்டேங்குது, கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டு போகிறேன், 5000 ரூபாய்க்கு பேண்ட் போட வேண்டியது சட்டை வரணுன்னு அவங்க சொல்கிறதால நான் காதிலே எடுக்கிறது இல்லை. என்னுடைய இது என்னென்னா, அந்த சட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிரம் வரைக்கும் கிளியர் வரைக்கும் அந்த சட்டையே தான் நான் போட்டிருப்பேன் எப்பவுமே. வேறு சட்டை பார்த்திங்கன்னா புதுசாக சட்டைகளை வாங்கி தேவையில்லாமல் குவிக்கவே மாட்டேன். நான் கடைசியாக சட்டை வாங்கின இந்த தீபாவளிக்கு கூட நான் சட்டையே வாங்கலை. நான் தீபாவளியே இந்த வருஷம் கொண்டாடல, தெரியுங்களா. போன வருஷம் பொங்கலும் பார்த்தீங்கன்னா இது பண்ணல. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா நம்ம செலவுகளை நான் குறைச்சி கொண்டு அந்த காசில் தான் நான் அமைப்பு உறவுகளுக்கு வாலிபால் வாங்கி கொடுக்குறதாயிட்டு, அப்புறம் அந்த உறவுகளை சந்திக்கிறதாயிட்டு, மற்ற செலவுகளாகட்டும் எல்லாமே நான் பண்ணுறேன். நான் எந்த கட்சி நான் நினச்சேன்னா, நமக்கெல்லாம் நிறைய அழைப்புகள் வருது பிரச்சாரத்துக்கெல்லாம், எங்கள் கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணுறக்குவாங்க, எங்கள் பகுதிக்கு கட்சிகளுக்காக இப்போ இந்த பகுதியிலெல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம், நிறையா போக்குவரத்துக்கு, அப்புறம் இது காசு செலவுக்கு எல்லாமே பண்ணுறோம், செலவுக்கு இதெல்லாம் பண்ணுறோம். ஏன்னா நம்ம கோடிக்கணக்காக பேரம் பேசினாங்க, லட்சக்கணக்கில் பேரம் பேசினாங்கலாம் போய் சொல்ல முடியாது. உண்மையாக நம்மளுக்கு நடந்தது சொல்கிறேன், நான் போய் சொல்கிறக்கெல்லாம் இல்லை. நம்மளை அழைச்சாங்க, வாகன வசதி, சாப்பாட்டு வசதி, அப்புறம் ஒரு மேடை பேச்சுக்கு இந்த இது கிராமப்புற பிரச்சாரத்துக்கு பார்த்திங்கன்னா தெருமுனை பிரச்சார கூட்டம் அந்த மாதிரி இதுக்கு பிரச்சாரம் பண்ணையில் நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்கூடத்துக்கு இவ்வளோன்னு நாங்கள் கொடுக்குறோம், ஒரு 10,000 அந்த மாதிரி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் நான் கட்சி ரீதியாக நம்ம போயிட்டோம்னா, நம்ம எண்ணத்துக்கு எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் இருப்பாங்கிறாங்க. அதனால் அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய காசில் இந்த மாதிரி துணி வாங்குகிற காசு, டூர் போகிற காசு, அப்புறம் இதெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணுற காசுக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் சேர்த்து வச்சு, அந்த காசில் நம்ம உறவுகளை சந்திக்கிறதாகட்டும், அப்புறம் விளையாட்டு பொருள்கள் வாங்கி கொடுக்குறதாகட்டும் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒழிய, எனக்கு பார்த்திங்கன்னா யாருமே பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்த அரசியல் கட்சிகளோ எந்த இதுகளோ பின்புலத்தில் சுத்தமாக இல்லவே இல்லை, கிடையாது. நம்ம உறவுகள் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு விளையாட்டு பொருள் நன்கொடை கொடுப்பாங்க, விளையாட்டு பொருள் ஸ்பான்சர் கொடுப்பாங்க, அது நம்ம மாணவர்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஒழிஞ்சு நம்ம பார்த்திங்கன்னா வேறு எந்த கட்சி சார்பாகவும் செயல்பட கிடையாது. எந்த ஒரு தப்பான தொழில் மூலியமாகவும் நம்ம சம்பாதிக்கவும் கிடையாது. உழைச்சி சம்பாதிச்சக்காச்சு நம்முடைய உழைக்கக்கூடிய சத்திரியரின மக்களுக்கு நம்ம செலவு பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். திருத்தமாக
சத்திரியன் மக்கள் எங்கூட வந்து கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.